நாங்கள் இரண்டாம் கட்ட சமாதான பேச்சுவார்த்தைகளை நடத்துவதற்கு கத்தாருக்கு எங்களுடைய ஆட்களை அனுப்புவதற்கு தயாராகிவிட்டோம் என்று சொல்லி அறிவித்திருக்கிறார்கள். இந்த யுத்த நிறுத்தத்தை சீர்குலைத்து விட்டால் அடுத்ததாக அமெரிக்கா என்ன செய்யும் என்கிற ஒரு பயமும் அவருக்கு மத்தியிலே இல்லாமல் இல்லை. அதனால் தான் அமெரிக்காட்ட போய் கேட்டுட்டு முடிவெடுப்போம் என்கிற ஒரு பகுதியை அவர் வைத்துக்கொண்டு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு காசா உள்ளிட்ட பாலஸ்தீன நிலப்பரப்பிலே சீஸ்ஃபயர் யுத்த நிறுத்தம் ஏற்பட்டு 17வது நாளாக என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளைத்தான் நாம் இன்றைக்கும் பார்க்க இருக்கிறோம். இன்றைய செய்திகளை பொறுத்தவரையில் நமக்கெல்லாம் தெரியும், இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு அமெரிக்கா பயணமாகி இருக்கிறார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பை சந்தித்து கலந்துரையாட இருக்கிறார். அந்த சந்திப்புகள் தொடர்பான எந்த விதமான முன்னேற்றகரமான செய்திகளும் இதுவரை வெளியாகவில்லை. அந்த செய்திகள் வெளியாகிற போது அது தொடர்பான செய்திகளை நாம் முழுமையாக பார்க்க இருக்கிற அதே நேரம் இந்த சந்திப்பினுடைய முக்கியமான அடிப்படையாகவே சொல்லப்பட்டு வந்த விஷயம் என்னவென்று சொன்னால், காசாவினுடைய சீஸ்ஃபயர் ஒப்பந்தத்தை இடைநிறுத்தி மீண்டும் தாக்குதலை தொடர்வதற்கு இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு உத்வேகம் காட்டுகிறார், ஆர்வம் காட்டுகிறார் என்பதுதான் அந்த செய்தி. இருந்தாலும் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தியின் பிரகாரம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சற்று நேரத்துக்கு முன்பதாக கத்தார், எகிப்து நாடுகளுக்கு அறிவித்திருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, நாங்கள் இரண்டாம் கட்ட சமாதான பேச்சுவார்த்தைகளை நடத்துவதற்கு கத்தாருக்கு எங்களுடைய ஆட்களை அனுப்புவதற்கு தயாராகிவிட்டோம் என்று சொல்லி அறிவித்திருக்கிறார்கள். இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவினுடைய அலுவலகத்தில் இருந்துதான் இந்த அறிவிப்பு வெளியாகி இருப்பதாக அல் ஜஸீரா உள்ளிட்ட பல ஊடகங்களும் இந்த செய்திகளை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றன. ஒருபுறம் யுத்தத்தை நடத்த வேண்டும், ஆட்சியை கைப்பற்றிக் கொள்ள வேண்டும் என்கிற ஆசை பெஞ்சமின் நெதன்யாகுவுக்கு இருந்தாலும் இந்த யுத்த நிறுத்தத்தை சீர்குலைத்து விட்டால் அடுத்ததாக அமெரிக்கா என்ன செய்யும் என்கிற ஒரு பயமும் அவருக்கு மத்தியிலே இல்லாமல் இல்லை. அதனால் தான் அமெரிக்காட்ட போய் கேட்டுட்டு முடிவெடுப்போம் என்கிற ஒரு பகுதியை அவர் வைத்துக்கொண்டு மறுபகுதியாக பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் ஆள் அனுப்புகிறோம் என்கிற செய்தியையும் அவர் சொல்லி இருக்கிறார். ஏன்னா சர்வதேச அரசியல் நிபுணர்களுடைய கருத்து பிரகாரம் பெரும்பாலானவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த யுத்த நிறுத்தத்தை சீர்குலைப்பதற்கு டொனால்ட் ட்ரம்ப் விரும்ப மாட்டார் என்கிற கருத்தை சொல்லி வருகிறார்கள். ஏன்னா ஏற்கனவே பல முறை இந்த யுத்தம் நடைபெற்று விட்டது. அதை நிறுத்துவதற்கு முயற்சி செய்து ஏற்கனவே இருந்த அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடனுடைய அரசு தோல்வி கண்டு பல நஷ்டங்கள் அமெரிக்காவுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் மீண்டும் அப்படியான ஒரு காரியத்தை இவர் செய்ய மாட்டார் என்கிற நம்பிக்கையும் வெளியிட்டு வருகிறார்கள். பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் பேச்சுவார்த்தைகளில் என்ன விதமான செய்திகள் முன்வைக்கப்படுகிறது நெதன்யாகு சார்பாக. எது நடந்தாலும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு சமாதானத்தை தக்க வைப்பதற்கு தாங்கள் தயார் என்கிறார்கள். மீண்டும் யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டால் அதை எதிர்கொள்வதற்கும் தாங்கள் தயாராக இருப்பதாக சொல்லி இருக்கிறார்கள். என்ன நடக்கிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். இந்த நிலையில தான் இந்த சமாதான உடன்படிக்கை ஜனவரி மாதம் 19ஆம் தேதி நடைமுறைக்கு வந்தது. நடைமுறைக்கு வந்ததிலிருந்து இந்த நிமிடம் வரைக்கும் சுமார் 380 பாலஸ்தீன சகோதரர்களை வெஸ்ட் பேங்க் என்கிற மேற்கு கரை நகரங்களிலிருந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகள் கைது செய்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் தொடர்ந்து வெளியாகி கொண்டிருக்கிறது. ஏன்னா 380 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த 380 பேர்ல பெரும்பாலானவர்கள் டிடென்ஷன் ஆர்டர் போடப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் மீது தடுப்பு காவல் விசாரணைகள் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இதிலே கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய சுமார் 18க்கும் மேற்பட்டவர்கள் எதற்காக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்றால், விடுதலை செய்யப்பட்டவர்களுக்காக கொண்டாட்டங்களை நடத்தினார்கள், மகிழ்ச்சிகளை வெளிப்படுத்தினார்கள், சமூக வலைதளங்களில் மகிழ்ச்சிகளை வெளிப்படுத்தி எழுதினார்கள் என்கிற குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இப்படி ஒரு புறமாக பாலஸ்தீன மக்கள் விடுதலை செய்யப்படுகிற அதே நேரம் மறுபுறமாக இப்படியான அநியாய கைதுகளும் தொடர்ந்து வருகிறது. பாலஸ்தீன மக்களுக்கு மட்டும்தான் இப்படியான நிலைகள் உலகத்திலேயே நடைபெறுவதை நம்ம வாழுகிற காலத்தில் நம்ம பார்த்து வர்றோம். அல்லாஹ் தான்
அவர்களை காப்பாற்ற வேண்டும். இவ்வளவு அநியாயத்தை தொடர்ந்து அவர்கள் மீது ஏதோ ஒரு வகையில் இஸ்ரேலிய ஜியோனிச அரசாங்கம் செய்து கொண்டே இருக்கிறது என்கிற நிலையில இன்றைக்கு எகிப்தினுடைய வெளிவிவகார அமைச்சர் பத்ர் அப்துல்லா அவர்கள் ஒரு முக்கியமான அறிவித்தலை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிவித்தல்ல அவரும் என்ன சொல்றார் என்று கேட்டா, காசாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். அவர்களை கட்டி எழுப்புவதற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்வோம். காசாவிலேயே அவர்களை வைத்துத்தான் செய்வோமே தவிர அவர்களை எகிப்துக்கோ அல்லது ஜோர்தானுக்கோ எடுப்பதை ஒருபோதும் எங்களுடைய அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளாது. அரபு நாடுகள் இந்த விவகாரத்தில் ஒருமித்த கருத்தில் இருக்கிறோம், இதனை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவே மாட்டோம் என்று சொல்லியிருக்கிறார். என்ன நடந்தாலும் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்பதுதான் நம் அத்தனை பேருடைய எதிர்பார்ப்பு. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய கொஸ்டின் மார்க்கே என்னன்னு சொன்னால், எகிப்தும் ஜோர்தானும் இதை சொன்ன மாதிரி நடப்பாய்ங்களாங்கிறதா ஒரு கேள்வி. அவர்கள் நடக்காவிட்டாலும் பாலஸ்தீன போராளிகள் குழுக்கள் இதற்கு ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் என்கிற மறுபுற நம்பிக்கையும் இருக்கிறது என்பதிலே எந்த மாற்று கருத்துமில்லை. இந்த விவகாரத்தை பொறுத்தவரையில் காசாவினுடைய மக்கள் இது எங்கள் நாடு, நாங்கள் இங்கே தான் இருப்போம் என்பதிலும் உறுதியாக இருக்கிற அதே நேரம் இன்றைக்கு எகிப்துக்குள்ள பாரிய ஆர்ப்பாட்டங்கள் எகிப்தினுடைய தலைநகரம் உள்ளிட்ட பல நகரங்களில் நடந்து வருகிறது. அந்த ஆர்ப்பாட்டங்களுக்கான காரணம் என்னன்னு சொன்னா, காசாவினுடைய மக்களை நீங்கள் ஒருபோதும் காசாவை விட்டு வெளியேற்றக்கூடாது. காசாவின் மக்கள் காசாவின் சொந்தக்காரர்கள், எனவே அவர்கள் அங்கேதான் இருக்க வேண்டும் என்று அமெரிக்காவுக்கு எதிராக இந்த ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்று வருவது மட்டுமல்லாமல் அமெரிக்க ஜனாதிபதியும் நெதன்யாகுவும் சந்திக்க இருக்கிற நேரம் வாஷிங்டன்லையும் அவர்களுக்கு எதிரான ஆர்ப்பாட்டங்கள் இன்றைக்கு நடைபெற்று வரக்கூடிய செய்திகளையும் சர்வதேச ஊடகங்கள் இன்றைக்கு செய்தியாக்கி இருக்கின்றன. அதே நேரத்தில் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு சொன்னா, மேற்கு கரை நகரங்களில் தூபாஸ், ஜெனின் உள்ளிட்ட பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் தொடர்ந்து தாக்குதல்களை நடத்தி வருகிறது. அங்கு இருக்கக்கூடிய போராளிகளுக்கு எதிராக தாக்குதல் நடத்துவதாக சொல்லிக்கொண்டு அப்பாவிகள் மீதான தாக்குதலை தொடர்ந்து வருகிற அதே நேரத்தில் இன்றைக்கு ஒரு முக்கியமான துணிகரமான தாக்குதலை நடத்தி இருப்பதாக பாலஸ்தீன விடுதலை அமைப்பு அறிவித்திருக்கிறது. ஒரு செக்யூரிட்டி கேம்ப்ல மேல நின்ற இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிராக நடத்தப்பட்ட தாக்குதல்களில் 8 பேர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்றும் 2 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்றும் உத்தியோகபூர்வ செய்திகளை இன்றைக்கு இஸ்ரேலி டைம்ஸ் உள்ளிட்ட பத்திரிகைகள் வெளியிட்டிருக்கின்றன. இஸ்ரேலிய ராணுவம் அநியாயம் அளிக்கும் போது மேற்கு கரையிலே இருக்கக்கூடிய போராளிகள் மீண்டும் அவர்கள் மீது உக்கிர தாக்குதல்களை நடத்த ஆரம்பித்திருக்கிறார்கள். இந்த தாக்குதல்களுடைய விளைவாகத்தான் இப்படி 2 பேர் கொல்லப்பட்டு 8 பேர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அதே நேரத்தில் நியூயார்க் டைம்ஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய இன்னொரு செய்தியில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் ஆயுத ரீதியிலான ஒப்பந்தங்கள் 2 இம்முறை கைச்சாத்திடப்பட இருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த 2 ஒப்பந்தங்களும் மிக முக்கியமானதாக இருக்கிறது என்று பேசப்படுகிற அதே நேரம் 2 ஒப்பந்தங்களும் இலவசமான ஆயுதங்களாக இருக்க போகிறதா அல்லது பணத்திற்கு இஸ்ரேல் வாங்குகிற ஆயுதமாக இருக்க போகிறதா என்கிற தெளிவுகள் வரவில்லை. ஆனால் ஏற்கனவே பங்கர் பஸ்டர் பாம்களை அனுப்புவதை 2000 பவுண்டுகளை நிறுத்தி வைத்திருந்தது அமெரிக்காவினுடைய ஜோ பைடன் அரசாங்கம். தற்போது வந்திருக்கக்கூடிய டொனால்ட் ட்ரம்புடைய அரசாங்கம் அதற்குரிய அனுமதியை கொடுத்து விட்டார்கள். ஆனால் அந்த ஒப்பந்தம் இதிலே அடங்காது. ஏன்னா அந்த ஒப்பந்தத்தினுடைய கதையை அவர் முடிச்சிட்டார், அதை நாங்கள் தர்றோம்னு சொல்லிட்டாரு. இது புதிதாக போடப்படக்கூடிய ஒப்பந்தம் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிற அதே நேரம் ஆக்சியோஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிக்கையில் பாலஸ்தீன விவகாரத்தில் நெதன்யாகுவை நம்புவதற்கு டொனால்ட் ட்ரம்ப் தயாராக இல்லை. அவருடைய உடன் இருக்கக்கூடியவர்கள், அவருடைய அரசாங்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் பாலஸ்தீன விவகாரத்தில் தீர்வு காண நினைக்கிறார்கள். நெதன்யாகு எந்த விதத்திலும் அமெரிக்காவை பயன்படுத்தி மீண்டும் இந்த யுத்தத்தை தொடர்ந்து விடக்கூடாது என்பதில் அவர்கள் குறியாக இருக்கிறார்கள் என்று இன்றைக்கு ஆக்சியோஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தியில் இந்த செய்திகளையும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம். அமெரிக்க ஜனாதிபதிக்கும் இஸ்ரேலிய பிரதமருக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகளில் என்ன நடக்கப் போகிறது, அரபு நாடுகள் என்ன செய்ய போகிறார்கள், குறிப்பாக காசா தொடர்பான 2ஆம் கட்ட சமாதான பேச்சுக்கள் கத்தாரிலே ஆரம்பிக்கப்படும் போது அதிலே என்னவெல்லாம் நடக்கிறது என்பதையும் தொடர்ந்து எதிர்பார்த்திருங்கள். நம்ம இன்னைக்கு டெலிகிராம் சேனல் ஒரு முக்கியமான வீடியோ வெளியிடுவதாக சொல்லியிருந்தோம். அந்த வீடியோ நம்மால் வெளியிட முடியாமல் போனமைக்கு வருத்தம் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நேரம் இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் அந்த வீடியோவை நீங்கள் எதிர்பாருங்கள். நாளை அந்த வீடியோ உங்களுக்காக வெளியிடப்பட இருக்கிறது. தொடர்ந்தும் இணைந்திருங்கள். ரஸ்மின் மயசி நியூஸ் என்கிற சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத சகோதரர்கள் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்ளுங்கள். சர்வதேச அளவிலே நடைபெறக்கூடிய இஸ்லாமிய உலக செய்திகளை உடனுக்குடன் உண்மையாகவும் துல்லியமாகவும் நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். வாகிறது அவ்வானா அனில்
அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.